ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். அவருடைய சந்நிதியிலே ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் நம் இலக்கை நோக்கி முன்னேறலாம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகமே அப்பா பாவத்தை நோக்கி அடித்துக்கொண்டு போகையில் நாங்கள் எதிர் நிற்பதற்கும் உம்பட்சமாய் நோக்கி பார்ப்பதற்கும் எங்கள் இலக்கை நோக்கி முன்னேற கிருபையோட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? ஏதாவது சாதிக்கிறீங்களா வாழ்க்கையில? எதை செய்யணும்னாலும் நாம கடினமா உழைக்கணுங்க. படிக்கணும்னு நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டு படிக்கணும் இல்லையா? வியாபாரம் பண்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? விவாகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? பிள்ளை இல்லாத காலம் பிள்ளைகளே இல்லாமங்க அந்த பிள்ளைகள் வந்த பிறகு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு தெரியுமா? நமக்கு அதிக வருமானம் வரணும்னு ஆசைப்படுறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் பெருகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தம் பெருகுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு உன்னதமான இடத்திற்கு நாம் உயர்த்தப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலைமையிலே இருந்தாலும் இயேசுவையே நோக்கி பார்த்து முன்னேற வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகிற போது பாக்கியவான்களாகும். இந்த உலகத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் என்பதை கேட்டிருக்கிறோம். அது ஒரு பந்தயம். பந்தயத்திலே ஓடுகிறவர்களை கவனிச்சு அவங்க எப்படியெல்லாம் ஓடுறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட்ல வளரணும்னு ஓடுவாங்க. எத்தனை பேர் ஓடினாலும் எல்லாரும் அவங்கவுங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் தோத்து போயிடுவேன்னா. தோத்து போறவங்க ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? முதற் பரிசை பெற வேண்டும் என்றுதான் ஓடுவார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்ற இலக்கு நமக்குள் இருந்தால், தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற ஆசை நமக்குள் இருந்தால், என்னை நான் தேவனுக்கு முன்பு குற்றமற்றவனாய் காண்பிக்க வேண்டியிருக்கிறது. தேவனுடைய மேலான திட்டங்களை அறிந்து அவைகளை நான் பற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் நமக்குள்ள இருக்கணும். நீங்கள் விசுவாசிதானா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? ஆமென்றால் அநேக பொறுப்புகளோடு கூடிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்குத்தான் தேவனுடைய வார்த்தையின் எச்சரிப்புகள், கண்டிப்புகள், தேவனுடைய வார்த்தை நமக்கு தருகிற ஆலோசனைகள், நமக்கு தரும் ஆறுதல், உற்சாகம், இவற்றை அறிந்து கொள்ளுகிற வகையில் தினமும் அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 9வது அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பரிசுத்தனான பவுல் சொல்கிறான், பந்தயச் சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பந்தயத்தில் எத்தனை பேர் ஓடினாலும் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்பது ஒருவருக்கு தான் கிடைக்கும். சில பந்தயங்கள்ல செகண்ட், தேர்ட் பிரைஸ் கூட எனக்கு இருக்காதுங்க. எனவே எல்லோருக்கும் இருக்கிற இலக்கென்ன, நான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் பிரைஸை எட்ட வேண்டும் என்கிற எல்லா சக்தியையும் தான் பயன்படுத்துவான். அதற்காக ஆயத்தப்படுவான். அதாவது அந்த ஓட்ட பந்தயத்தின் இலக்காக வைத்துக்கொண்டு ஓடுவான். அதுபோல நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஏதோ வாழ்றோம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற பேர்ல நாமும் வாழ்கிறோம் என்பதைப் போல நாம் வாழ்ந்து கொண்டு, நான் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும், தேவன் அருளும் அந்த வெகுமதிகளை நான் பெற வேண்டும், அந்த கிரீடத்தை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், அவரோடு கூட அமர்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு கூட கிறிஸ்தவத்தை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்தையும் காத்துக்கொண்டு இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம்? பக்தி பக்தி அப்படின்னு எந்த நேரமும் நமக்கு இந்த உலகத்தில் தேவையானவைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருப்பதா என்ன? நாம் பூமிக்குரியவைகளை மாத்திரம் தான் நம்முடைய பக்தியிலே அனுசரிக்கிறோமா? ஆமென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நாம் துர்பாக்கியவான்களாகி விடுவோம் என்பதை வேதம் சொல்லுகிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக வேண்டும், தேவனுடைய பாராட்டை பெற வேண்டும் என்ற இலக்கு நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்ற முடியும். நாம் எந்த பணியை செய்தாலும், எதை தொடங்கினாலும் அது அவருடைய திட்டத்திற்குள்ளாக அவருடைய சித்தத்தை அறிந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆசையிலே ஓடுவோம். அதாவது இலக்கில்லாத பக்தி பார்வையில்லாத பக்தி என்பதைப் போல
ஒரு நோக்கம் இல்லாத ஜெப வாழ்க்கையையோ, எந்த நோக்கமும் இல்லாம ஜெபம் இருக்கும், சும்மா ஏதோ அதை இதையும் வார்த்தைகளை போட்டு அலட்டிக்கொண்டு இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் தெய்வ வசனத்தை வாசிச்சுட்டு நான் வேதத்தை வாசித்து விட்டேன் என்பது போல ஆலயத்துக்கு கூட போய் அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு அவங்க சொல்றதை ஏதோ ஏனோ தானு கேட்டுட்டு அவசர அவசரமா வெளியே வந்துட்டு நானும் கூட பக்தியை அனுசரிக்கிறேன் என்று சொல்வோர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வெகுமதியை பெற வேண்டும் என்கிற ஆசை எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? வெகுமதியை பெற வேண்டும் என்று நினைக்கிறவன் தான் இலக்கை நோக்கி ஓடுவான். 25வது வசனத்திலே, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். பந்தயத்திலே போராட வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் எல்லா விஷயங்களிலேயும் அடக்கத்தோடு கூட இருக்க வேண்டும். நான் ஓட்டப்பந்தயத்துக்காக போக போறேன்னு 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்திருந்தா உடம்பு பெருகிடுச்சுன்னா ஓட முடியுமாங்க? அவங்கள பாருங்க, பாடி எவ்வளவு ஃபிட்டா வச்சுக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேர் வாயை கட்டி வாழ்றாங்கன்னு தெரியுமா? அதாவது எவ்வளவு இருந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் தொடாமல் அவர்களுடைய சரீர பலனை காத்துக்கொள்வதற்கே பிரயாசப்படுவார்கள். செல்ஃப் டிசிப்ளினை கடைபிடிப்பார்கள். நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பாராட்டுதலை பெற வேண்டும். தேவனுக்கு முன்னால ஃபிட்டா நிக்கணுங்க. எஸ், யூ ஆர் ஃபிட், யூ ஆர் அன்ஃபிட் என்பது போல் இல்லாமல் தேவன் என்னை பாராட்ட வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறவர்கள் கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. எல்லா விஷயங்களையும், போஜன விஷயத்துல கட்டுப்பாட்டோடு இருப்பாங்க. உடை விஷயத்துல கூட கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கும் இல்லையாங்க? ஓட்டப்பந்தயங்களில் ஓடுற வீரர்கள் என்னைக்காவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அவங்க இப்படி சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டா ஓடுறாங்க. சில லேடிஸ் கூட என்று ஓடுகிறார்கள் உன்னதமான பந்தயங்கள்ல. அவங்க ஓடுகிற போது நல்ல பட்டு சாரியை உடுத்திக்கிட்டு நிறைய நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டா ஓடுறாங்க. ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டா ஓடுறாங்க. அவள் எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு அவ்வளவு சிம்பிளாக, அவ்வளவு, அதாவது லைட் வெயிட் என்றால் இந்த ஓட்ட பந்தயத்திலே கலந்து ஓடுவதற்கு இந்த பாரங்கள் எல்லாம் தங்களை பின்னுக்கு எடுத்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அநேக கவலைகளுக்குள் இருக்கிறார்கள். அநேக கவலைகள், அதாவது பண பிரச்சனை, இந்த வாழ்க்கைக்குரிய சம்பந்தப்பட்ட சிக்கலுக்குள் விழுந்து போய் தேவனுக்காக நடக்க முடியாம இருக்காங்க. தேவனுக்காக ஓட முடியாம இருக்காங்க. உன்னுடைய பக்தியை பாழாக்குகிற உத்தியோகமோ அல்லது வருமானமோ பணியோ ஏதாவது இருக்கும் என்றால் அவற்றிற்கு உடனே குட் பை சொல்லிடுங்க. தேவன் உன்னை உயர்த்துவார். நீ கடினமா உழைச்சு ராப்பகலா தேவனுக்கு கூட இடம் தராம நீ எவ்வளவுதான் போராடினாலும் உனக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் இயேசுவையே நோக்கி பார்த்து, அவரையே நோக்கி பார்த்து ஓடுவாய் என்றால் என்றென்றைக்கும் அவர் உன்னை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர்கள் கட்டுப்பாட்டோடு இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெற அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற ஓட வேண்டும். இந்த மாம்ச ஆகாரம் எனக்கு வேண்டாம், இந்த திராட்சரசம் எனக்கு வேண்டாம், என் சரீரத்தை இப்படிப்பட்ட காரியங்களால் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். நான் போஜன பிரியனாய் இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வியாதிக்கு இலக்காக மாட்டேன். நான் மணிக்கணக்காக ஒரு வரைமுறை இல்லாமல் தூங்க மாட்டேன். எப்பொழுதும் நித்திரை பண்ணிக்கொண்டே இருக்க மாட்டேன். போஜன பிரியனா இருக்க மாட்டேன். சோம்பேறியா இருக்க மாட்டேன். உண்மையை சொல்லி பாருங்களேன், நீங்க போஜன பிரியர்கள், தூங்கு மூஞ்சிகள், சோம்பேறிகள், இன்னும் வேற பிரியர்கள், இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ தெரியாது. என்னங்க, இப்படிப்பட்டவங்க பந்தயத்தில் பங்கெடுத்து கொண்டா ஜெயிப்பாங்களா? பந்தயத்திலே கலந்து ஓடி ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை நாம் கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எல்லா விஷயங்களிலும் அடக்கமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறான், எல்லா விஷயங்களும் ஆவிக்குரிய விஷயங்களுக்காக நாம் கண்ட்ரோலா இருக்கணும். அது எனக்கு போதும், இந்த வேளைக்கு இது போதும், இந்த சமயத்துக்கு இது போதும், இந்த சம்பாதனை எனக்கு போதும். அது என்னமோ ஆசைங்க, எவ்வளவு பணம் இருந்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஒரு நாள் ஒரு வாலிபன் சமுத்திர கரையில தனிமையில உட்கார்ந்து ஆகாயத்தை நோக்கி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தானா. அப்ப அந்த வழியா நடந்து போன ஒருவர், என்ன பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்க பதிலாக போய் மீன் பிடிக்கலாம்ல அப்படின்னாரு. பிடிச்சிட்டேன் சார், இன்னைக்கு தேவையான மீன்லாம் நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னா. இன்னும் போய் பிடிச்சிக்கலாம்ல, இன்னும் அதிகமாக போய் மீன் பிடிக்கலாம்ல. பிடிச்சு என்ன சார் பண்றது? அதை விற்க வேண்டியதானே. சரி, வித்தா என்ன கிடைக்கும்? அட, பணம் கிடைக்கும்ல. சரிங்க, பணம் வந்தா என்ன செய்யறது? ஒரு வீடு கட்டிக்கலாம்.
சரி, வீட்டை கட்டிக்கிட்டு என்னதான் சேருது, சேர்ல உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல என்றாராம். அதுக்கு அந்த வாலிபன் சொன்னா, சார் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் என்ன, இப்ப கூட வானத்தை பார்த்துக்கிட்டு தேவனுடைய சிருஷ்டிகளை பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தேவையான சம்பாதிச்சுக்கிட்டேன். நாளத்தை பத்தின கவலை எனக்கு இல்ல. உண்மைதானங்க அது? நம்ம எதையோ தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கூட்டுல இருக்கிற 2 குருவியை விட கையில இருக்கிற ஒரு குருவி நல்லதுன்னு. அது உண்மைதானங்க. ஒரு குருவி இருக்கேன்னு திருப்திப்படாம அவைகளை பார்த்து இதை விட்டுட்டோம்னா கையில இருக்கிறது இதுவும் பறந்து போயிடும்ல. அது கிடைக்குமா இல்லையாங்கிற கேரண்டி என்ன இருக்கு? மனிதன் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறான். எதையோ சம்பாதிக்கணும், எதையோ எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய இலக்கு பரலோகம். ஆண்டவர் அருளுகிற வெகுமானம் இந்த உலகத்தில் இருக்கிற எதோடும் ஒப்பிட முடியாதது என்று உணர்ந்தவர்களாயிருக்கிறோமா? பரிசுத்தனான பவுல் அப்படிப்பட்ட இலக்கோடு தான் இருந்தான். வாசிக்கிறோம் 26வது வசனத்திலே, ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக, ஆதலால் கவனிங்க, நிச்சயமில்லாதவனாக நான் ஓடேன் என்கிறான். கவனிங்க, நான் நிச்சயமில்லாதவனாக ஓடுகிறவனாயிருக்க மாட்டேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன். இலக்கை பார்க்காதவர்களைப் போல சில பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எங்க ஓடுறாங்க, எதுக்காக ஓடுறாங்க? நான் எவ்வளவு தூரம் ஓடுகிறேன் என்பது முக்கியமல்ல. நான் ஒரு இலக்கை அறிந்தவனாக ஓடிக்கொண்டிருக்கிறேனா? நான் எத்தனை அம்புகளை எய்தேன் என்பது முக்கியமல்ல. குறிவைத்து நான் எய்திருக்கிறேனா? பைபிள்ல ஏஷா ஒரு நல்ல திறமையுடைய வேட்டைக்காரன் என்று இருக்கிறது. நல்ல திறமையுள்ள ஒரு வேட்டைக்காரனாக இருந்தான். ஆனால் சோம்பேறி, போஜனப்பிரிய. அதனாலதான் சாயங்காலம் வரைக்கும் வேட்டையாடினானா, களைச்சு போய் வந்தானா, ஒன்றையும் அவன் சம்பாதித்துக் கொள்ளவில்லை. என்ன பிரயோஜனம்? குறியில்லாம வேட்டையாடினா. நான் ரொம்ப திறமையானவன், ரொம்ப நல்லா வேட்டையாடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அலட்சியமாய் வேட்டையாடினதுனாலே ஒரு குருவி கூட கிடைக்கல. சாயங்காலமாய் களைத்து போய் வீட்டுக்கு வந்தபோது தம்பி அங்க உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, அதுல எனக்கு கொஞ்சம் கொடுடா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் சகோதரனான யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாதத்தை கொடுத்தா நான் உனக்கு கூழ் தருவேன்னு சொன்னான். என்னடா நீ இப்படி பேசுற? தன்னோடு கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே நீ என்கிட்ட இப்படி கேட்குறியே? அதாவது அன்னைக்கு அது 2 மடங்கு பாகம். சேஷ்டபுத்திர பாகம் என்பதே ஒரு பாக்கியம். அது யாரும் வாங்கினதல்ல, யாரும் நினைத்ததல்ல. அது தேவனே ஏற்பாடு செய்தது. முதலாக பிறக்கிறவன் சேஷ்டபுத்திரன். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஒருவேளை கூழுக்காக இழந்து போனானாம் ஏசா. ஏன் அவனால வேட்டையாட முடியல? இலக்கு இல்ல. லட்சியமில்லாமல் செய்கிற வேலைகள்ல கடைசியில பார்த்தா வெறும் 0 தாங்க மிஞ்சும். ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு டெடிகேஷன் இருக்க வேண்டும். நீ என்ன வேலை செஞ்சாலும் பரீட்சையில பாஸ் ஆகணும்னா அதுக்கு படிக்கணும். நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் போதாதே. இதை நான் சாதிக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்றால் அதன் மீது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். தேவனுடைய விஷயங்களிலும் கூட, ஆவிக்குரிய விஷயங்களிலும் கூட நாம் அநேகம் பேரை அதை நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் சில விஷயங்கள்ல எனக்கு ஜெயம் இல்லை. அப்பப்போ பாரத்தோட ஜெபம் பண்ணணும். அப்பதான் அதை விட்டுட்டு நாளைக்கு அல்லது இல்ல அப்புறம் அப்படின்ட்டு வாழ்க்கையில பரிசுத்தப்படுத்தப்படாமலேயே அநேக விசுவாசிகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம் இலக்கு அற்ற வாழ்க்கை, லட்சியமில்லாத பக்தி. அது குருட்டு பக்தி. சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கணும். ஜெபிக்க முழங்கால் படிட்ட எந்த விஷயத்துக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன்? நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறோம் என்ற ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். எதற்கு, ஏன் போகிறோம்? ஆச்சாரமா, அல்லது இன்று தேவன் என்னோடு கூட என்ன பேச போகிறார், அதை நான் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமா? எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்திலே நமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கு இல்லாமல் நம்ம எவ்வளவு தூரம் ஓடினாலும், இந்த பக்கம் ஓட வேண்டியவன் அந்த பக்கம் ஓடிட்டு எவ்வளவு தூரம் ஓடினாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, நிறைய பேரை கவனிச்சா ரொம்ப ஸ்பீடா போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற சைன் போர்டுகளை கவனிக்காம வேகமா கடந்து போயிட்டு கடைசியில எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு, ஒரு டெட் எண்டுக்கு போய் மாட்டிக்கிட்டு, அதாவது அந்த பக்கம் போறதுக்கு நீ வழியே இருக்காது, அங்க போய் நின்னுடுவாங்க. அப்படிப்பட்டவங்க முதல்ல எவ்வளவு தூரம் தப்பான வழியில போயிட்டாங்களோ அவ்வளவு தூரம் அவங்க திரும்பி வந்து சரியான வழியில சேரணும். அப்படிதாங்க இருக்கு இன்றைய நம்முடைய பக்தி வாழ்க்கை. பவுல் சொல்லுகிறான், நான் நிச்சயமற்றவனாக ஓட மாட்டேன், நான் ஒரு இலக்கோடு தான் ஓடுவேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். அதாவது ஒரு இலக்கு இல்லாம சிலம்பத்தை வீச மாட்டேன். அந்த காத்துல சும்மா அப்படி இப்படி சிலம்பத்தை வீசுற மாதிரி
ஏன்னா ஒருவேளை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இந்த சரீரத்தை நாம் ஒடுக்குவது என்றால் இதை சுத்திய வச்சு ஒடுக்குகிறது இல்லைங்க. இந்த சரீரத்தின் இச்சைகளுக்கு நாம் நோ சொல்ல வேண்டும். சரீரத்தை நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ஆவியோடு கூட சரீரத்தின் காரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதுதான் பக்தியிலே, சரியான பக்தியிலே நாம் பரிபூரணமாவதென்பது. எவ்வளவு பக்தி உனக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் சரீரத்திற்கு நீ கீழ்ப்படுகிறாய் என்று, சரீர இச்சைகளுக்கு கீழ்ப்படுகிறாய் என்றால், உன் சரீரமே உன்னை நடத்துகிறது என்றால் உன் வாழ்க்கையில் இலக்கு இல்லை என்று அர்த்தம். பவுல் சொல்கிறான், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நான் ஆகாதவனாய் ஆகிவிட்டால், எனவே நான் என்னை ஒடுக்கி என்னை கீழ்ப்படுத்திக் கொள்கிறேன். என்னை நான் என் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறேன். என் வாயை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிறேன், என் கண்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறேன், என்னுடைய சிந்தையை கூட நான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறேன். தேவனுடைய சகாயத்தோடு கூட, தேவனுடைய கிருபையிலே தேவனையே நோக்கி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிறான். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இலக்கற்ற பக்தியாயில்லாமல் இன்றிலிருந்து இலக்கோடு உள்ள பக்தியினால் பொறுமையோடு கூட நம்முடைய ஓட்டத்திலே ஓட வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்களோ நீர் அறிவீரல்லவா, நீர் கவனிக்கிறீரல்லவோ. எங்கள் இருதயத்திலே ஆசை இருக்கிறது, ஆனால் எங்களால் முன்னேற முடியவில்லை என்று யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் இருதயத்திலே எண்ணுகிறார்களோ அவர்கள் உண்மையே நோக்கி பார்க்கிற வண்ணம் அவர்களை இழுத்துக் கொள்ளுங்கப்பா. திடீரென்று வருகிற தடைகளுக்கு கீழ்ப்படாமல், பின்னாலிருந்து இழுக்கிற சாத்தானின் வல்லமைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படாமல், நிரந்தரமும் எங்களை சோர்ந்து போக பண்ணுகிற எங்கள் சரீரத்தின் இச்சைகளுக்கு கீழ்ப்பட்டு விடாமல் எங்களை நாங்களே ஒடுக்கி உமக்கு அர்ப்பணிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து உம்மையை நோக்கி பார்த்து இலக்கை எட்டி நீர் அருளுகிற ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை அனுப்பி வையுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும் அதை ஷேர் செய்யவும் மறவாதிருங்கள். அதேபோல உங்கள் பெயர் விவரங்களை சாட்டில் வந்து பதிவிடவும் மறவாதிருங்கள். நம்முடைய ஊழியங்களை குறித்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறவாமல் சொல்லுங்கள். அவர்களும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் காரணராயிருப்பீர்கள். ஏற்கனவே சொன்னதைப் போல டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை மறவாமல் டைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அவ்வப்பொழுது நீங்கள் எவ்விதத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுகிறீர்கள் என்பதையும் தெரியப்படுத்தி இன்னும் அதிக உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடர நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒன் டே கெட் டுகெதர் மற்றும் ஒரு யூத் மீட்டிங்கை பெங்களூரில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான பிரத்யேகமான யூத் செஷன் இருக்கிறது. வாலிபர்கள் எல்லோரும் தவறாமல் வாருங்கள். பெரியோர்களும் வரலாம். இது கட்டாயம் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் ஆசீர்வாதகரமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பலனை பெற்றுக்கொள்கிறதற்கு உங்களுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாயிருக்கும். வாலிப பிள்ளைகள் தவறாமல் வாங்க, ஆவிக்குரிய பலனை பெற்றுச் செல்லுங்கள். மாலை 6 முதல் இரவு 10 மணி வரைக்கும் 2வது செஷன் இருக்கும். இந்த 2 செஷன்ல நீங்க எல்லாரும் பங்கு கொண்டு தேவாசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றும்
உங்களை நேரடியாக சந்தித்து உங்களுக்காய் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றும் விரும்புகிறேன். 2வது செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட ஜெபம் செய்வதற்கு நேரம் போதாதென்பதால் முதல் செஷன் முடிந்த உடனே தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டால் கட்டாயமாக உங்களுக்காக தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்பதற்கு நான் அங்கே இருப்பேன். முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலியா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் 9884707779 அல்லது 9884807779 என்ற இந்த எண்களிலே நீங்கள் கால் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பலாம். அல்லது 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். கட்டாயம் வருவீங்களா?